கனகம் என்றால் தங்கம், தாரை என்றால் மழையாக பெய்வது. அந்த நெல்லிக்காய், தங்க நெல்லிக்காய், எந்த நெல்லிக்காய் அந்த பெண்மணி ஆதிசங்கரருக்கு அந்த சிவபெருமானுடைய அவதாரத்துக்கு வழங்கினாலோ அதே நெல்லிக்கனியை தங்க மழையாக தாரை தாரையாக பொழிய ஆரம்பித்தாள். அதனால் அந்த பெண்மணி மீண்டும் செல்வந்தராகவும் செல்வ செழிப்புடனும் அவருடைய வீடு சொர்ண மனா என்ற பெயரில் இன்றும் வழங்கப்படுது. புன்னாக்கோடு என்ற இடத்தில் கேரளாவில் சொர்ணமனா என்று அந்த கோயிலே, அதில் லட்சுமி மகாலட்சுமியுடைய கோயிலே அங்கு எழுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆகையால் நம்மளுடைய வறுமைகள், நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக அந்த ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரத்தை நாம் இல்லங்களிலே ஒலிக்க செய்து நாமும் அதை பாராயணம் செய்து பலன்கள் பெற வேண்டும். லக்ஷ்மி தாய் செல்வத்திற்கு மட்டும் அதிதேவதை அல்ல,